Hi viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் ஒரு வேர்ட் கெஸ்ஸிங் கேம் தான் வந்துட்டு பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வேர்ட் கெஸ்ஸிங் கேம் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்துட்டு பைத்தானில் இன்பில்டாக நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு 5 to 6 வேர்ட்ஸை வந்துட்டு வச்சுருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அதுலேருந்து ரேண்டமாக வந்துட்டு பைத்தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில வேர்ட்ஸை கெஸ் பண்ணும். நம்ம வந்துட்டு அதே மாதிரி கரெக்டோட கெஸ் பண்ணணும். நம்ம கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வின் ஆகிடுவோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ராங் கெஸ்ன்னு கொடுக்கும். மறுபடியும் வந்துட்டு ஒரு அட்டம்ப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 அட்டம்ப்ட் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு கேமோட லாஜிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேமை பில்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான ஃபுல் கோடை வந்து டைப் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டே டியூன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணலாம். இது வீடியோவில் இருக்க கோடிங்கை பார்த்து. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேமுக்கான ப்ரோக்ராமோட கிட்டப் லிங்க் இருக்குது. ஸோ அங்கே போய் கோடை மட்டும் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துக்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் வந்துட்டு ரேண்டமாக சாய்ஸை சூஸ் பண்ணணும் நம்மளோட லிஸ்ட்டில் இருந்து. அதுக்காக ரேண்டம் ஓரியன்டான ப்ரோக்ராம் தேவை இல்லையா? ஸோ அதனால் ரேண்டம் அப்படின்ற மாடியூல் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரேண்டமாக நம்மளோட கம்ப்யூட்டர் லிஸ்ட்டில் இருந்து வேர்ட்ஸை வந்துட்டு எடுக்க போகுது. அப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாடியூல் தேவை. ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். தட் மீன் வெல்கம் டு வேர்ட் கெஸ்ஸிங் கேம் அப்படின்னு. வேர்ட் கெஸ்ஸிங் கேம். ஓகே, ஸோ இந்த ஹெட்டிங் வந்துட்டு எதுக்காகனா ஜஸ்ட் நமக்கு தெரியணும் வேர்ட் கெஸ்ஸிங் கேம் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்காக வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறது தான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேர்ட்ஸ் வேணும் இல்லையா? வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டமாக வேர்ட்ஸை செலக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக வேர்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து தேவையான வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன வேர்ட்னாலும் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ரோபோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எதுனாலும் கொடுக்கலாம். நம்மளோட ஒப்பீனியன் பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் அப்படி காட்டுது. இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அடுத்து இன்ஜினியர் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டேன். ஸோ இன்னொன்று ஒரு 5 வரைக்கும் போதும் நமக்கு. ஓகே, சயின்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்மளோட லிஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ரேண்டமாக ஒரு கெஸ்ஸை வந்துட்டு பண்ண போகுது. நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் கெஸ் பண்ண அதை விட கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணிட்டா நம்ம வின் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் வின். ஓகே, இதுதான் கேமோட லாஜிக். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேர்டை வந்துட்டு கம்ப்யூட்டர் ப்ரிடிக்ட் பண்ணும் இல்லையா? அதில் வந்துட்டு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு டேஷ் லைனில் வந்துட்டு போட்டு யூஸருக்கு காட்டணும். அப்போனா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு இத்தனை வேர்ட்ஸ் இருக்கிற இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அத்தனை கேரக்டர்ஸில் நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேஷை மட்டும் பிரிண்ட் பண்ணுறது போகிறேன். ஓகே, ஸோ அந்த டேஷை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு டிஸ்பிளே அப்படின்ற ஒரு வேரியபிள். இந்த டிஸ்பிளேன்ற வேரியபிளில் டேஷ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துக்கிறேன். ஓகே, டேஷ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த அண்டர்ஸ்கோர் தான். ஓகேவா? ஸோ ஸோ அதை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேர்டோட லென்த் எவ்வளவோ அதை ஃபுல்லாக வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லென் ஆஃப் நம்மளோட வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஓகே டிஸ்பிளேல கொடுத்துட்டு ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஆனால் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா நம்மளோட வேர்டை வந்துட்டு என்ன பண்ணுவோம் யூசர்கிட்ட தான் இன்புட் வாங்குவோம் இல்லையா? அப்போ யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும்னா அதோட லென்த் தானே கொடுக்கணும். ஸோ அதை வந்துட்டு இன்னும் க்ரியேட் பண்ணல, பட் இதுக்கப்புறம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சீக்ரெட் வேர்டுன்னு கொடுக்குறேன். எதுக்காக சீக்ரெட் வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னா யூசர் வந்துட்டு கொடுக்க போகிற வேர்டு தான் சீக்ரெட் வேர்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ சீக்ரெட் வேர்டுன்ட்டு ஒன்றும் இல்லை, யூசர் கொடுத்த இன்புட் இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால இது சீக்ரெட் வேர்டு. ஓகே, ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறேன். ஸோ நம்ம வாங்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங், அதனால் ஜஸ்ட் இன்புட்டாக மட்டும் கொடுக்கணும். ஓகேவா? சாரி
ஆக்சுவலாக வந்துட்டு சீக்ரெட் வேர்டுன்றது கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, யூசர் கிட்ட இனிமேல் தான் வந்துட்டு இன்புட் வாங்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணுறதுன்றனால ரேண்டம் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்கிட்டேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேண்டம் டாட் சாய்ஸாக கொடுத்துட்றேன். இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த லிஸ்ட்லேருந்து வேர்டு எடுக்கணுமோ அதை வந்துட்டு கொடுக்கணும். ஸோ வேர்ட்ஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட சீக்ரெட் வேர்டு தென் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண வேண்டிய எல்லாமே முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்துட்டு இந்த கேமில் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அட்டம்ஸ், ஓகே, அதை தான் கொடுக்க போகிறேன். ஸோ அட்டம்ஸ் ஈக்குவல் டு 6, அதாவது 6 அட்டம் வந்து யூஸர் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து கேமில் வின் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயில் லூப். இந்த ஒயில் லூப் தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அதாவது யூசர் வந்துட்டு அதாவது இந்த டேஷை பிரிண்ட் பண்ணுறது, யூசர் வந்து எத்தனை அட்டம்ப்ட் வச்சுருக்காங்க, தென் யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூசரோட கெஸ் பண்ணது சீக்ரெட் வேர்டால் செக் பண்ணி சீக்ரெட் வேர்டாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு கரெக்ட் கெஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை ரன் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஸோ அடுத்து என்ன பண்ணணும், மறுபடியும் ரன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஃபார் லூப் வேறு ஒன்று கொடுப்போம். ஸோ ஓகே, ஸோ சாரி, இப்போ வந்துட்டு நான் சொன்னேன்னா குழப்பிடும் போட்டு ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ ஒயில் லூப்பை கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அட்டம்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அட்டம்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. எதுக்காக அப்படின்னா நம்மளோட அட்டம்ப்ட்டு 0 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் லூப் ரன் பண்ணணும். நம்மளோட அட்டம்ப்ட்டு 0 அப்படின்னா சான்ஸே கிடைக்காது. அப்போ என்ன பண்ண முடியாது, கேமை ப்ளே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் ஸோ அண்டுன்னு கொடுத்துருக்கேன். அண்டு எதுக்காக அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பூலியன் ஆப்ரேட்டர். எதுக்காக கொடுக்குறோன்னா இது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். எதுக்காகனா நம்மளோட கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக. ஓகே, அதாவது 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒயில் லூப் ரன் ஆகணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அண்டர்ஸ்கோர் இன் டிஸ்பிளேன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த கண்டிஷன்னு சொல்கிறேன். அதாவது அட்டம்ஸ் வந்து 0 விட அதிகமாக இருக்குன்னா இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னென்னா நமக்கு வந்துட்டு ஒரு சான்ஸாவது அட்லீஸ்ட் இருந்தால் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். அட்டம்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 0 இருந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நமக்கு அட்டம்ஸே கிடையாது, அதாவது நம்மகிட்ட சான்ஸே இல்லைனா கேமை ப்ளே பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்த கண்டிஷன் என்னன்னா அண்டர்ஸ்கோர் இன் டிஸ்பிளே. அதாவது இந்த அண்டர்ஸ்கோர் என்ன பண்ண போகிறோம், யூசர்கிட்ட ஷோ பண்ணி காமிக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு வேர்டு அப்படின்றதுக்காக. அப்போ வந்து இது இருக்கணும், இது இல்லை அப்படின்னா வந்துட்டு யூசரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்துட்டு இருக்கணும் நம்மளோட டிஸ்பிளே அப்படின்றதுல. ஸோ இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஒயில் லூப்பை ரன் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வாங்கின வந்து டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா யூசர்கிட்ட பிரிண்ட் பண்ணி காமிக்கணும், அதாவது இத்தனை டேஷ் கேரக்டர் இருக்கிற ஒரு லெட்டர் அப்படின்றது. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கொடுத்துக்கிறேன். ஓகே, /n. இது எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போயிட்டு பைத்தன் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணும், அதுக்காக தான். ஸோ கரண்ட் வேர்டுன்னு கொடுத்துட்டு கரண்ட் வேர்டுன்னு ஒன்றும் இல்லை, யூசர் வந்து கரண்ட் வேர்டுன்றது வந்துட்டு எத்தனை கேரக்டர் அப்படின்றது பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு டேரெக்டாக கொடுக்க போகிறதில்ல. எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்ட்ரிங்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு டாட் ஜாயின் ஆஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளேன்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்காக அப்படின்றது இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம கொடுக்குற இந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்ட்ஸில் நம்மளோட இந்த டிஸ்பிளே அப்படின்றதுல வந்துட்டு ஏதாவது கேப்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுறது இன்னொரு கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ 6 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பு இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்குறப்போ வந்துட்டு 7 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது அங்கே வந்துட்டு அண்டர்ஸ்கோர் இருக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் இருக்குது. இப்போ வந்துட்டு கமாண்ட் லைனில் போட்டோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்மளோட மொத்தமாக எத்தனை கேரக்டர் இருக்குது, ஸோ இப்போ 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 6 இது இருக்குது அப்படின்னா இப்போ ஊடால வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பேஸுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போனா ஊடால இன்னொரு கேரக்டர் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஆக்சுவல் கேரக்டர் என்ன 6 தான். ஸோ இந்த மாதிரி குழப்பம்லாம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணி மற்ற எலமெண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்க போகுது, இங்கே ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த அண்டர்ஸ்கோர் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டாட் ஜாயின் ஆஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்ச எலமெண்ட்ஸை ஜாயின் பண்ணும். தட் மீன் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்ச இருக்க எலமெண்ட்ஸ் என்ன அண்டர்ஸ்கோர் அதை மட்டும் ஜாயின் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட அட்டம்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு யூசர்கிட்ட தெரியணும் எத்தனை அட்டம்ப்ட் இருக்குது, இன்னும் எத்தனை அட்டம்ப்ட் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூசருக்கு தெரியணும். ஸோ அதுக்காக வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே,
ஸோ அட்டம்ஸ் லெஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இத்தனை சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு, இந்த கேம் ஆடலாம் அப்படின்றது அர்த்தம். ஓகே ஓகே. ஸோ இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இன்புட் வாங்க போகிறோம். ஸோ யூசர் கிட்ட இன்புட் வாங்கினா மட்டும்தான் அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நம்மளோட சீக்ரெட் வேர்டு யூசர் கிட்ட இன்புட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இருந்தது அப்படின்னா கரெக்ட் கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணலாம். ஓகே ஸோ நம்ம வாங்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றதுனால இன்புட்டு கொண்டு கொடுத்துக்கிறேன். இன்புட் ஆஃப் ஓகே என்டர் கெஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இன்புட் ஆஃப் என்டர். ஓகே இது கொடுத்துட்டு தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டில் எல்லாமே வந்துட்டு லோவர் கேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா. அப்போ யூசர் கொடுக்குறப்ப கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தாங்க அப்படின்னா யூசர் கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாகவே இருந்தாலும் கூட பைத்தன் என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தன் வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ அதனால் அது வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் இருந்தாலும் அது தனி வேரியபிளாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை ஒரு தனி ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். கன்சிடர் பண்ணிவிட்டு இது வந்துட்டு தப்பான அவுட்புட் அப்படின்னு கொடுத்துரும். ஆனால் வந்துட்டு இப்போ பைத்தான கேபிட்டலில் கொடுத்தாலும் ஸ்மாலில் கொடுத்தாலும் வேர்டு கரெக்ட் தான், பைத்தான் தான் இல்லையா. அப்போ கரெக்டு தான். ஆனால் வந்துட்டு அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாறுறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ அதனால் எல்லாமே லோவர் கேஸாக மாற்றிடுவோம். அதனால தான் வந்துட்டு இங்கே லோவராக கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்புட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஜிக் செக் பண்ணணும். அதாவது நம்மளோட கெஸ் பண்ண வேர்ட் சீக்ரெட் வேர்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெஸ்ன்னு கொடுத்துட்டு கெஸ்ஸின் சீக்ரெட் வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே சீக்ரெட் வேர்டில் என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி நம்மளோட பைத்தான் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண ஒரு ரேண்டம் வேர்டு இருக்கும், அதை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே இதை என்ன பண்ணுறேன் அடுத்து வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா யூசர் வந்துட்டு கரெக்டான கெஸ்ஸை பண்ணிட்டாரு அப்படின்றது அர்த்தம். ஓகே ஸோ கரெக்ட் கெஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா ஷியோர். ஸோ இது வந்துட்டு முடிஞ்சது. ஓகே பட் ஆனால் வந்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு ஃபாலோப் வந்துட்டு ரன் பண்ணணும். ஓகே அது எதுக்காக அப்படின்றத இந்த ஃபாலோப் கோடை வந்துட்டு என்ன பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே ஸோ ஃபார் I in range of length of secret word அப்படின்னு கொடுக்குறேன். for I in range of length of secret word. ஸோ இந்த சீக்ரெட் வேர்டோட லென்த் எவ்வளோ வேணும். இப்போது பைத்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைத்தான்ற வேர்டுக்கு என்ன வரும் 6ன்னு வருமா. ஸோ 6 டைம் இந்த லூப் ரன் ஆகும். ஓகே ஸோ லென்த் ஆஃப் த சீக்ரெட் வேர்டு வரைக்கும் ரன் ஆகணும். அடுத்து வந்துட்டு ஒரு கண்டிஷன் என்னென்னா ஸோ சீக்ரெட் வேர்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு இண்டெக்ஸை வந்துட்டு செக் பண்ணுறோம். ஓகே ஸோ இங்கே வந்துட்டு இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஓகே ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அடுத்த லைன் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கும் அப்படி சொல்கிறேன். அதாவது இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் கெஸ் பண்ணது என்ன அப்படின்னா பைத்தான் அப்படின்ற வேர்டுன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதோட லென்த் என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கேரக்டர், அதாவது 6 அப்படின்றது. ஸோ இங்கே வந்துட்டு பைத்தான் அப்படின்றது கம்ப்யூட்டர் கெஸ் பண்ணுது. அதை என்ன பண்ணும் அப்படின்னா சீக்ரெட் வேர்டில் ஸ்டோர் பண்ணும். நம்ம வந்துட்டு லென்த்தாக கொடுத்துருக்கிறதுனால இந்த சீக்ரெட் வேர்டு என்ன பைத்தான், அதோட லென்த் எவ்வளோ 6. ஸோ 6 டைம்ஸ் வந்து இந்த ஃபாலோ ரன் ஆகும். ரன் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு தடவை என்ன பண்ணோம் அப்படின்னா ஐன்ற கேரக்டர், அதாவது இங்கே நம்ம இனிஷியலாக எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல, அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது இங்கே என்னென்னா பைத்தானில் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது பி. ஸோ பின்றது என்ன இருக்கும் இங்கே கெஸ்ஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். தட் மீன் கெஸ் பண்ணது வந்துட்டு ஏன் அப்படின்னா இப்போது நம்ம கெஸ் பண்ணுறது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கேரக்டரை மட்டும் கொடுத்துட்டு இன்புட் கொடுத்துட்டோன்னா ஸோ அதையும் வந்துட்டு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0ன்ற இண்டெக்ஸில் இருக்க ஒரு கேரக்டர் கெஸ் பண்ண வேலைக்கு ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணும். ஓகே அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். அடுத்து 1லேருந்து இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் கெஸ்ஸுக்கு வந்து ஈக்குவலாக செக் பண்ணும். அடுத்து 2ன்ற இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் கெஸ்ஸுக்கு ஈக்குவலாக செக் பண்ணும். இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே வரும். ஒவ்வொரு தடவை செக் பண்ணுறதுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அடுத்த லைன் கோடு தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆஃப் I. ஸோ இங்கே கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. ஓகே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல நம்ம ஆல்ரெடி என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இந்த ஜஸ்ட்டு வந்துட்டு அண்டர்ஸ்கோர் லைன். இது எதுக்காகனா இத்தனை கேரக்டர்ஸுக்கு ஒரு வேர்டு அப்படின்றத யூசர்கிட்ட காட்டணும். அதுக்காக அண்டர்ஸ்கோர் கொடுத்து காட்ட போகிறோம். ஓகே ஸோ இங்கே கமெண்ட் லைனில் கூட எழுதியிருக்கேன். ஓகே ஸோ இந்த மாதிரி தான் காட்ட போகிறோம். அதில் வந்துட்டு இப்போ நான் யூசர் கெஸ் பண்ணதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர்
கேரக்டர் வந்துட்டு நம்மளோட சீக்ரெட் வேர்டில் இருக்கிறதா இருந்தது அப்படின்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜஸ்ட்டு டிஸ்பிளேனில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னென்னா 2 அப்படின்ற கேரக்டரில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே டி இருக்கா. ஸோ இந்த கேரக்டரை யூசர் இன்புட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே ஒன்ஸ் கண்டிஷன் செக் பண்ணும்போது யா நம்மளோட ஐத் இண்டெக்ஸ் அதாவது 2 அப்படின்ற இண்டெக்ஸில் டி சீக்ரெட் வேர்டில் டி இருக்குன்னு வச்சுக்கலாமே. கண்டிப்பாக வந்துட்டு பைத்தானாக இருந்தால் டி தான் இருக்கும். யூசர் வந்துட்டு டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே கெஸ்ட்டில் டீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த டிஸ்பிளேன்னு என்ன இருக்குது அண்டர்ஸ்கோர். ஓகே, ஸோ அது வெறும் அண்டர்ஸ்கோர் தான். அதில் வந்துட்டு செகண்ட் இந்த இண்டெக்ஸில் ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த இண்டெக்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த இண்டெக்ஸில் அண்டர்ஸ்கோர், அந்த அண்டர்ஸ்கோரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நமக்கு இந்த கேரக்டரை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கிறது. ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி தான் நடக்கும். எத்தனை கேரக்டர் வந்துட்டு யூசர் கொடுத்தது சேமாக இருக்கும் எல்லாத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணிடும் இதில். ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு யூசர் கரெக்டான கெஸ்ஸை கொடுத்துட்டாரு அப்படின்னா நடக்கும். எதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு யூசர்கிட்ட அவங்க கொடுத்த கெஸ் வந்துட்டு கரெக்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு டிஸ்பிளேல என்ன பண்ணணும் இன்டகிரேட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி காட்டணும். அதுக்காக தான் இப்போ பைத்தான்னு கொடுத்து யூசர் வந்துட்டு பைத்தான் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஷோர் ஓகே. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் இருக்குது. ஸோ வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ லூப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபார் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு இங்கே எல்ஸ் வந்துட்டு போகலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம யூசர் வந்துட்டு கெஸ் பண்ணது ஒருவேளை ராங்காக இருந்தது அப்படின்னா ராங் கெஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு இதை வந்துட்டு குறைக்கணும். ஓகே, ஒரு அட்டம்ப்டை வந்துட்டு கண்டிப்பாக குறைச்சி ஆகணும். ஸோ ராங் கெஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ ராங் கெஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு அட்டம்ப்டை என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு இப்படி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்மளோட லாஜிக் செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணி பிரிண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஓகே, நம்மளோட கேமில் லாஜிக் எல்லாமே செக் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு ஒன்ஸ் கெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை ஜஸ்ட்டு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கொடுத்துட்டு என்ன வேர்டு அப்படின்றத இது பண்ணி என்ன பண்ணிடும் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஓகே. ஸோ அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ஸுன்றதை இன்புட்டாக வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் லைன் போனோம் அப்படின்னா ஸோ முன்னாடி சொன்ன இல்லையா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். ஸோ இதை முடிச்சுட்டு இது எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நாட் இன்னு கொடுக்குறேன். ஓகே, நாட் இன்னு கொடுத்துட்டு டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே அடுத்து கோல் நோக்கி இது என்ன அப்படின்னா அண்டர்ஸ்கோர் அப்படின்றது டிஸ்பிளேல இல்லை அப்படின்னா மட்டும் என்ன பண்ணு இந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றது இதோட மீனிங். ஓகேவா, ஸோ அதாவது ஒன்ஸ் வந்துட்டு இந்த லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு சீக்ரெட் வேர்ட்ஸ் அப்படின்றதுல ஐன்ற இண்டெக்ஸில் இருக்க ஒரு கேரக்டருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்றதில் இன்டெகிரேட் பண்ணிடும். ஸோ அதை சேவ் பண்ணிடும் அந்த கேரக்டர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்கிற எல்லா ஸ்பேஸஸும் அண்டர்ஸ்கோர்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் இருக்காது. ஸோ அதுக்கு ஆனால் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் இல்லைனா மட்டும் ஸோ அதாவது அண்டர்ஸ்கோர் நாட் இன் டிஸ்பிளே அப்படின்னா அண்டர்ஸ்கோர் அப்படின்றது இல்லைனா மட்டும் இந்த இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்ற அர்த்தம். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லாஷ்னு கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போய்ட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். இதில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டான கெஸ்ஸை வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, யூ கெஸ்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மறுபடியும் 2G கொடுத்துட்டேன். ஓகே, யூ கெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோமா. இது அடுத்து என்ன நம்பர் கிடையாது, சாரி நம்பரை சொல்லிதானே, சாரி அதுக்காக இங்கே வந்து வேர்டை கெஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்பர் கிடையாது வேர்டு. ஸோ கொடுத்துட்டு அந்த வேர்டு என்னன்றது பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த வேர்டை வந்துட்டு சீக்ரெட் வேர்டில் தான் வந்துட்டு சொல்லி அது கம்ப்யூட்டர் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒருவேளை அதில் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் இருந்ததுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது இல்லையா. அதுக்காக என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அண்டர்ஸ்கோர் இருந்தது அப்படின்னா யூசர் வந்துட்டு என்ன பண்ணலை அப்படின்னா கரெக்டான வேர்ட்ஸை எல்லா அட்டம்ஸ்லேயும் பிரிண்டே பண்ணலைன்னு அர்த்தம்.
ஸோ கேமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஒயில் லூப் கொடுத்தோம் இல்லையா, அங்கே போகலாம். ஸோ இந்த ஒயில் லூப்பை கவனிங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒயில் லூப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும், அதாவது யூசர் வந்துட்டு 6 அட்டம்ப்டி முடிக்கிற வரைக்கும் இந்த ஒயில் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். யூசர் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒயில் லூப் வந்துட்டு முடிஞ்சு போயிடும். ஓகேவா, தட் மீன் 6 அட்டம்ப்ட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஒயில் லூப்பில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒயில் லூப் வந்துட்டு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஒயில் லூப் வந்து நின்றும். ஸோ 6 அட்டம்ப்ட் முடிஞ்சதுன்னா அட்டம்ப்டோட வேல்யூ 0 கிரேட்டர் தென் 0னா கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ ஒயில் லூப் வந்து ரன் ஆகாது. ஓகே, ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அதாவது எல்லா அட்டம்ப்ட்டும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்து வந்துட்டு கேம் ஓவர் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே சான்ஸ் வந்து யூசருக்கு இல்லை. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு கேம் ஓவர் ஆகிடுச்சு, உங்களுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றத பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, சாரி, கேம் ஓவர் ஆகிடுச்சு, அடுத்து என்ன வேர்டு இருக்குது அப்படின்றது யூசர்கிட்ட காமிச்சிடலாம். ஓகே, ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் ப்ரிடிக்டே பண்ணல. வேர்டு வாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இங்கே கொடுத்துட்டு அந்த வேர்டு என்னன்னா சீக்ரெட் வேர்டு தான். எல்லா இடத்துலையும் சீக்ரெட் வேர்டு தானே கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, சீக்ரெட் வேர்டு அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 100% முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபுல் ப்ரோக்ராம். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா உங்களோட வேர்டு என்ன, அதாவது இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்குன்னா 5 டேஷ் கொடுத்துருக்கா. அப்போனா என்ன அர்த்தம்னா 5 இது இருக்கிற 5 டேஷ் இருக்கிற ஒரு வேர்டு தான் நம்மளோட வேர்டு அப்படின்றது கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ரோபோட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ராங் கெஸ்ன்னு கொடுக்குது. ஸோ வேறு ஏதோ இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோபோட் இல்லாமல் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா வேறு ஏதோ வேர்டு இருக்குது. ஓகே, ஸோ அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். மறுபடியும் ராங் கெஸ். 2 அட்டம்ப்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 தான் இருக்குது. அதில் ப்ரெடிக்ட் பண்ணல அப்படின்னா வராது. சயின்ஸுன்னு இருக்குமோ, ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை கரெக்டாக. ஏன் அப்படின்னா இங்கே ஸ்பேஸ் வந்துட்டு 5 தான் இருக்குது, ஆனால் எப்படி வந்துட்டு அது வர முடியும் இல்லையா. ஓகே, இன்ஜினியர் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரை தான், ஏன்னா எனக்கே வந்து தெரியல எது அப்படின்னு. ஓகே, நம்ம வந்துட்டு கொடுத்து பார்க்கலாம். ஓ ஆக்சுவலாக வந்துட்டு தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக கொடுத்துட்டேன், அதனால தான் வந்துட்டு வந்தால் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ட் கெஸ்ன்னு வந்துருச்சா. ஸோ ஆக்சுவலாக இங்கே நீங்கள் கவனிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மறுபடியும் ரோபோட்னு கொடுக்குறேன், கரெக்ட் கெஸ்ன்னு தான் வரும். இங்கே பாருங்கள் ரோபோட் கொடுத்துட்டேன்னா கரெக்ட் கெஸ்ன்னு வந்துருச்சா. இப்போ வந்துட்டு நீங்கள் பாருங்களேன் கேம் வந்துட்டு நிற்கவே மாட்டேங்குது. இந்த விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ரோபோட்னு கொடுக்குறேன், போய்கிட்டே தான் இருக்குது கேமு. இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கொடுக்குதா. மறுபடியும் வந்துட்டு ரோபோட்னு கொடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேம் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ வந்து எப்போ நிற்கும்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எப்போவுமே நிற்காது. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணவே இல்லை. என்னென்னா இந்த ஒயில் லூப் வந்துட்டு எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்த கவனிங்களேன், அதாவது இந்த ஸோ இங்கே வந்துட்டு ஒன்ஸ் வந்து ராங்காக கெஸ் பண்ணால் நம்மளோட அட்டம்ப்டில் 1 குறையும். ஆனால் வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷனை கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணோம் அப்படின்னாலும் சான்ஸ் குறையாது. பட் ஆனால் லூப் வந்து பிரேக் ஆகாது. இங்கே இடத்த கவனிச்சிங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு நம்ம லூப்பை பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ என்ன பண்ணும், நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒயில் லூப் நிற்காது, கேம் வந்துட்டு மறுபடியும் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்துட்டு மறுபடியும் விளையாடிட்டே தான் இருப்போம். அதாவது கொடுத்த கெஸையே மறுபடியும் கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா கேமை நிப்பாட்டிடும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கேம் ரன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லூப்பை நிப்பாட்டணும். ஓகே, ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே பிரேக் அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட லூப்பை வந்துட்டு நிப்பாட்டிடும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 4 3 7. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 7 இருக்கிற ஏதோ ஒன்று இருக்குது, கம்ப்யூட்டர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ராங் கெஸ்ன்னு காட்டுது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் தப்பாக கொடுத்துட்டேன்னா ஓகே கம்ப்யூட்டர் அது கரெக்டாக தான் கொடுத்தேன். ஓகே, அப்போனா வேறு ஏதோ இருக்குது. ஸோ பார்க்கலாம், சயின்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் கெஸ்ஸு. ஸோ கேம் ஓவர், தி வேர்ட் வாஸ் சயின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சோடனே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, கேம் வந்து நின்றுச்சு. ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் இது கரெக்ட் கேம். ஓகே, ஸோ இல்லைனா ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா இப்படி நம்ம வந்து கேம் நிப்பாட்டவே முடியாது, அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஃபுல் ப்ரோக்ராம், அதாவது வேர்ட் கெஸிங் கேமோட. ஸோ இந்த வேர்ட் கெஸிங் கேமோட ஃபுல் கோடும் என்ன இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் GitHub லிங்க்கில் இருக்குது, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.